முருகப்பெருமான் அருள் இருந்தால் திருப்புகழை படிக்க முடியும். திருப்புகழ் எல்லாராலையும் படிச்சிட முடியாது. ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறது ஈஸி, திருப்புகழ் படிக்கிறது கஷ்டம். ஏன்னா இது திருப்புகழுங்கிறது முருகப்பெருமானுடைய கரம் பட்ட ஒரு நூல். முருகப்பெருமானே திருப்புகழ் பாடி கொடுத்துருக்காரு. பாதி பாட்டு முருகன் பாடிய பாட்டு. நான் பல இன்டர்வியூலையும் கூட சொல்லியிருக்கேன். பக்கரைவி சித்திரமணி பொற்கலன இட்ட நடை பக்ஷி எனும் முக்ரதுர ஹமுனீப பக்குவ மலர்த்துடைய மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டல்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடம் ரட்சதிரு சிற்றடியும் முற்றிய நிறுதோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் அப்படிங்கிற வரைக்கும் முருகப்பெருமான் பாடினார். அப்ப முருகப்பெருமானே பாடிய ஒரு அற்புதமான நூல் அப்படின்னு சொன்னா திருப்புகழ். அந்த திருப்புகழை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். அதனால தான் திருப்புகழை தொட முடியும். காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்டாங்க, அம்பாளை தினம் தினம் பூஜை பண்றீங்களே என்ன பலன்? அவர் சொன்னாரு, அதுவே அதற்கு பலன் அப்படின்னாரு. நேத்து பூஜை பண்ணல, ஆமா அதனுடைய பலனால் இன்னைக்கு அம்பாளுக்கு பூஜை பண்றேன், இன்றைக்கு பூஜை பண்ணல இந்த பலனால் நாளைக்கு நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதை போல திருப்புகழை தொட வேண்டும் என்றால், திருப்புகழை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக அருள் வேண்டும். திருப்புகழ் வகுப்பு நான் எடுக்கிறேன், அதில் கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். எப்படி நடக்கும், சனிக்கிழமை தோறும் இத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அதில் வயது வரம்பு எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். கட்டணம் உண்டு. சில பேர் கேட்குறாங்க, இதுன்னு சார் கட்டணம் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படின்னு. இந்த நாட்டில் இலவசத்துக்கு கொடுத்து எல்லாமே போயிடுச்சு. ஆனா இவ்ளோ பேசுறோம்ல சார், ஏன்னா இவ்ளோ முருகர் மேல இவ்ளோ பற்று இருக்கு, திருப்புகழ எல்லாராலையும் படிக்க முடியாது, அதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும், கடவுளோட கிருபை இருந்தா தான் படிக்க முடியும், நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அப்புறம் ஏன் சார் அதுக்கு கட்டணம் வாங்கணும்? கட்டணம் வாங்காம சொல்லி தரலாம். அதாவது அருணகிரிநாதரே சொல்றாரு, கட்டணம் இல்லாமல் சொல்லி கொடுக்க கூடாது எந்த விஷயத்தையும். ஓதுவித்தவர் கூலி கொடாதவர். அதாவது சின்ன ஃபீஸ் தான், ரொம்ப பெருசால இல்லை. நாங்கள் ஜூமுக்கு பே பண்ணுறோம், அதுக்காகலாம் அதை வாங்குகிறோம். ரெண்டாவது முடியாதவங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் கொடுக்குறோம்.